உனக்கு 100 ரூபா காசு வேணுமா? தலைவர் காசு, தலைவர் காசு. இவர் தான் செக் எடுத்த செம்மல், இவர் தான்டா, அவர் தான் கணவனை. ஐயோ விடுப்பா. அலுவலகம் போய் சேரல, பின்னாடியே காவல்துறை வந்து கமான் சீமான் கமான், எங்க வாப்பா வாப்பா. புனல்ல கொண்டு அடைக்க போய் உள்ள போய் பெட்டி தூக்கிட்டு போனவனை ஓடி அந்த வாங்க 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 வண்டியில் இருக்குது. டயர் தேயுது, புகையை மூக்கில் அடிக்குது, அப்படியே பறக்குது. இங்கிலீஷ் படம்லாம் அதுக்கப்புறம் தான். கொண்டு போய் வேலூரில் கொண்டு அடைச்சிட்டேன். 100 ரூபா காசு வேணுமா? 10,000 ரூபா கட்டு. ஓடியா சார், ஓடியா சார், போடு சார், போடு சார், காட்டணும் சார், சார் கவு சார், இந்தா சார், வென்று 50,000 வரும் சார், 50,000. இந்த பரதேசி பைவில் பிச்சை எடுத்து 5,000 கட்டி தோத்து போகிறது. 100 ரூபா காசு வாங்கி என்னடா பண்ணுவ? நீ செத்து போன நெத்தியில் பொட்டா வச்ச போதைக்கடா பரதேசி பட. இது எதுக்குடா அந்த 100 ரூபா காசு? எதுக்கு சொல்லு? ஒரு காசு 100 ரூபா காசு. பாசிச எதிர்ப்பு, சனாதனத்தை வேறறுப்போம், சன் பரிவார கும்பலை கூண்டோடு அடித்து விரட்டுவோம். 100 ரூபா காசு கல்லெழுதி. பாசிச எதிர்ப்பு பல்லெழுச்சி நின்றுச்சு. விலைக்கு இவ்வளவு கட்டையா இருக்கும். அந்த விளக்கமாற வச்சு நீங்களை வெளுக்கணும்டா. இது ஒரு மாடல், இது ஒரு ஆடல். இதுக்கு பேர் என்ன? தட் இஸ் திராவிட மாடல். தட் இஸ் மாடல் ஆஃப் திராவிடன். அவ்வளவுதான். கழிவறை கிடையாது, ஓய்வறை கிடையாது. எது மருத்துவர்கள்? நீங்க என் அன்பு சொந்தங்களுக்கு ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன் அண்ணன். அதாவது அந்த ஆசிஃபா கொலை செய்யப்பட்டார். அவர் தந்தையை ஊடகங்கள் கேட்கிற போது அவர் அந்த ஊடகத்துக்கு முன்பு பதிவு செய்த வார்த்தை இன்று எனக்கு நினைவில் இருக்கு பாருங்க. நான் எல்லா இடங்களிலும் என் மகளை தேடிட்டேன். இந்த காடு, இந்த மலை முகடு, இந்த நிலம், எல்லா இடத்திலையும் தேடிட்டேன். இந்த கோயிலுக்குள் மட்டும் நான் தேடலை. ஏனென்றால் அது புனிதமான இடம். அந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு செயலை நிகழ்த்தியிருப்பார்கள், செய்திருப்பார்கள் என்று நான் துணியும் நம்பல, நினைக்கல. அதனால இங்க தேடலைங்கிறான். கோயில்களை வச்சுதான் ஆசிபாவை வன்புணர்வு செய்து கொலை செஞ்சாங்க. அதை போலவே மருத்துவமனையும் அதன் வளாகமும் ஒரு கோயில் தான். புதிய உயிரை பிரசவிப்பது, போகிற உயிரை தடுத்து காக்கிற பணியை செய்கிற மருத்துவமனை ஒவ்வொன்றும் கோயில்தான். நம்ம ஆளுங்க எழுதி வைக்கலாம், மருந்தளிப்பது மருத்துவர், குணமளிப்பது இறைவன். அவனை வேண்டிக்கிறங்கன்னு. எல்லா மருத்துவமனைக்கும் நுழையும் போது ஒரு கோயில் இருக்கும். ஆனால் தெய்வத்தை விடவும் அதிகமாக மக்கள் நம்புவது மருத்துவ பெருமக்களைத்தான். தலைவலி என்றாலோ, வயிற்று வலி என்றாலோ, காய்ச்சல் என்றாலோ, எந்த நோயானாலும் கோயில்ல போய் படுத்து அப்படியே என்னை குணப்படுத்து அப்படின்னு படுத்துட்டு வர்றதில்லையே. அங்க போய் படுத்தால் தெரியும். வீட்டுக்கு போகும்போது பாடையில தான் போவோம்னு தெரியும். அதனாலதான் மருத்துவரை தேடி ஓடுகிறீர்கள். அந்த நேரம் தெய்வம் போல தெரிகிற மருத்துவர்கள். நோய் குணமாய் விட்டால், எங்க ஊர்ல சொல்லுவான், வயிறு நிறைந்து விட்டால் சோத்து பானையை மூடுறவன் ஒருத்தன் இல்லை. நோய் தீர்ந்து விட்டால் மருத்துவருக்கு நன்றி சொல்வதற்கு கூட ஒரு நாக்கு கிடையாது இந்த நாட்டில். எல்லா மருத்துவ போராட்டத்திலும் பங்கேற்றவன் என்ற உரிமையோடும் உணர்வோடும் சொல்றேன். நீ உனக்கு நோய் வரும்போது தெய்வமாக தெரிகிறான், நோய் தீர்ந்த பிறகு தேவையற்றனாக தெரிகிறான். கொரோனா நேரத்திலே எல்லோரும் கைவிட்டு விட்ட பிறகு உன்னை பெற்றவர்களே, உன் உடன் பிறந்தார்களே நிராகரித்த போது உன்னை தொட்டு உன் நோயை குணப்படுத்துவதற்கு போராடியவர் மக்கள், மருத்துவர்களும் செவிலியர்களும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி போராடிய ஒருவன் மதுரையில் இருந்த அரசு மருத்துவன் தம்பி விவேகானந்தன். அவர் கொரோனா நோய் தொற்றி பணியில் இருக்கும்போது இறந்து விட்டார். இதை உங்களுக்காக பேசவில்லை, அரசின் கவனத்திற்காக பேசுகிறேன். அறிக்கை விட்டேன், நீங்க மதிக்கல. இதுக்கு தனியா போராட்டம் செய்யணும், எனக்கு நேரம் இல்லை. இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். குறிப்பாக என்னுடைய அண்ணன் மதிப்பிற்குரிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன், அன்பா வைக்கிறேன். ஒரு சகோதரனா, ஒரு தம்பியா. விவேகானந்தன் இறந்து போய்விட்டார். கொரோனா எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, திவ்யா. அவள் கை குழந்தைகள், வயது முதிர்ந்த பெற்றோர்கள். விவேகானந்தன் இல்லை. அதனால மீள முடியாத பொருளாதார சுமை, வறுமை, ஏழ்மை, நெருக்கடி.
அவர்கள் கேட்பது திவ்யாவுக்கு ஒரு அரசு பணி, அது அவள் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இந்த பெண்ணுக்கு ஒரு பணியை வழங்குங்கள் என்று சொன்ன பிறகும் இன்னும் வழங்கல. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த இந்த நாடு, கொரோனா நோய் தொற்று காலத்திலே நோயிட்டிருந்த நோயாளிகளின் உயிரை காக்க போராடிய மருத்துவன் விவேகானந்தனுக்கு ₹1 நிவாரணம் எல்லாம் தட்டுக்கட்டு நிற்கிறவன் குடும்பத்துக்கு ஒரு பணி பாதுகாப்பு இல்லை என்றால் எங்க வேண்டி பேசுறது, எங்க வேண்டி தொடங்கிறது? இது கொடுமை. இது அன்பு கூர்ந்து இந்த சிக்கலை கவனத்தில் எடுத்து உடனடியாக அந்த தங்கை திவ்யா அவர்களுக்கு நீங்கள் ஒரு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு மாண்புமிக்க சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இப்படி ஒரு வன்புணர்வு படுகொலைகள் நம்ம எல்லாம் தலைகுனியை செய்கிறது, நம்ம வெகுண்டு எழுகிறோம், போராடுகிறோம். ஆனால் என்று தனியும் இந்த சுதந்திர ராகம் என்று நம்முடைய பாட்டன் பாரதி பாடியது போல என்று முடியும் இந்த கொடுந்துயரம்? எல்லாருக்கும் தெரியுது கடும் சட்டம் தான் தண்டனை தான் என்று. அதான் நம்ம 2016 ஆட்சியின் வரைவை நீங்கள் சில பேர் படிச்சிருப்பீங்க, படிக்காதவங்க படிக்கலாம். நாங்கள் எங்களுடைய கோட்பாடு எந்த குற்றத்திற்கும் மரணம் தண்டனையாக இருக்கக்கூடாது. மரணம் தண்டனை அல்ல, அது ஒரு முடிவு. சிறை என்பது கூட, என் அன்பிற்குரிய சொந்தங்களே, சிறை என்பது கூட ஒருவன் வருந்தி திருந்தி மறுபடி வாழ வாய்ப்பளிப்பது தான். அதுக்கு பேர் தான் தண்டனை. தண்டனை என்பது செய்த தவற்றை உணர்ந்து திருந்தி வருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதற்கு பேர் தான் தண்டனை. ஆனால் மரணம் தண்டனை அல்ல, அது முடிவு. அது யாருக்கு தண்டனை? குற்றம் செய்தவனுக்கு அல்ல. ஆனால் யாருக்கு தண்டனை? அவன் உடன் பிறந்தவர்கள், அவனை பெற்றவர்கள், அவன் துணைவி, அவன் பிள்ளைகள், அவனை சுற்றத்தார், அவ்வளவிற்கும் தண்டனை ஆகிவிடுகிறது. என் அன்பு சொந்தங்களே, எல்லாருமே உடன் பிறந்தார்களே, ஆட்டோ சங்கர் அவர்கள் இந்த சமூகத்தின் வழியிலே ஒரு பார்வையில் ஒரு குற்றவாளி தான். குற்றவாளி. நிறைவேற்றப்பட்டது மரண தண்டனை. அந்த உயிரற்ற உடலையும் கட்டிப்பிடித்து அழுக ஒரு மகள் இருந்தால், அவன் மனைவி, பிள்ளைகள் இருந்தார்கள், கதறில் இருந்தார்கள். அப்போது அந்த கண்ணீரும் வலி தோய்ந்ததுதான், வேதனை மிகுந்ததான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரியணும். இதனால்தான் மரணம், யார் மரணம் வலிக்கும், உயிர் வலி எல்லோருக்கும் ஒன்றுதான், எல்லோருக்கும் ஒன்றுதான். நான் தம்பி படத்தில் காட்டியிருப்பேன், மாதவன் பேசுவது போல உயிர் வலி எல்லோருக்கும் ஒன்றுதான். இந்த உரையாடல் தான் என் தலைவனுக்கு மிகவும் பிடித்த உரையாடல். அந்த படத்தில் வந்த உரையாடல், அதை பெருமையாக சொல்வார்கள் தம்பிகள். கரும்புலி மறவர்களை களத்திற்கு அனுப்புகிற போது, அல்லது போர் வீரர்களை களத்திற்கு அனுப்புகிற போது, காட்டுங்கள் உயிர் வலி எல்லோருக்கும் ஒன்றுதான் என்று சிங்களவர்களுக்கு காட்டுங்கள் என்று இந்த உரையாடலை சொல்லி உங்கள் அண்ணன் அனுப்புவார் என்று என்னிடத்திலே சொல்வார்கள். அப்படி உயிர் வலி நல்லவன் கெட்டவன் இங்கே யார் மரணமும் பாதிக்கும். அதனால் மரணம் எங்களுக்கு எந்த குற்றத்திற்கும் தண்டனையாக இருக்க ஏற்புடையது அல்ல. ஆனால் பாலியல் வன்புணர்வு, 6 வயது குழந்தையை கொன்றது. எத்தனை நாள் இந்த செய்தியை படிக்கிறோம்? 3 வயது பிஞ்சை நசுக்கி போட்ட கொடுந்துயரத்தை, கொடுஞ்செயலை படிக்கிறோம். 6 வயது அம்மா தனியாக வீட்டில் இருக்க முடியாது. படுகொலை, நகைக்காக, பணத்திற்காக வன்புணர்வு, படிக்கவே பயமாக இருக்கிற செய்திகள் தினந்தோறும் நடக்குது. அதில் குறிப்பாக தமிழனுக்கு தன் மொழியின் மீதும் இனத்தின் மீது இல்லாத பெருமை, ஊட்டப்படாத, புகற்றப்படாத பெருமை, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசினத்தின் மக்கள் தன் தாய்மொழியின் மீது இல்லாத பற்று, இல்லாத பெருமை, சாதி மதத்தின் மீது அந்த பற்று திட்டமிட்டு ஊட்டப்பட்டது.
புரட்சி பாவலன் வருந்தி பாடுகிறான். கடவுள் வெறி சமய வெறி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேங்கிறான். அந்த தாய் உன் தாய் என் தாய் தமிழ் தாய் என்பதை என் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இடை வந்த சாதி மீது மதத்தின் மீது பற்று. முதலில் தோன்றியது மொழி, மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். அந்த இனம் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பை பெற்றிருக்குமேயானால் அது தேசிய இனம். இதான் வரையறை. நமக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுமைக்கும். சாதி மத பற்று மேலோங்கி நின்றதால் பட்டு போனது தமிழ் பேரினம். அதனால எதை பற்றியுமே அதை கவனிக்கிறது இல்லை. இப்ப இது மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வேலை. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐயோ கல்கத்தாவில் செத்த பெண்ணுக்காக அவர்கள் ஓட்டு போட்டார், அது கிடையாது. எப்போதும் சொல்வேன், இப்போதும் சொல்வேன், இன்னும் சொல்வேன், நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள், நாட்டு மக்களின் நலனுக்கானவர்கள். என் அன்பு சொந்தங்களே, அருமை உடன் பிறந்தார்களே, ஊழலில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் கண்ணழுகும். அதுபோல உலகில் எங்கு காயம் பட்டாலும் தமிழர் மண் அழுகும். இதுதான் தமிழரின வரலாறு. ஏன்? நாங்கள் உயிர்மை நேயர்கள். இனிமேலாவது எங்களை பாசிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், இனவெறி நிப்பாட்டதில்லை. இது தமிழ் தேசியம்னு ஒரு வேற்றுக்கிறாங்க சொல் மாதிரி பார்த்துருக்காங்க. நாடு தமிழ்நாடு, தேசம் என் தேசம், தமிழ் தேசம். இதுதான் ஏன் நினைக்காத. இந்த அரை கிரவுண்டுகளை நீ சுருக்கிட்ட. இந்திய துணைக்கண்டம் முழுதும் என்னுடையது. இவள் என் தங்கை, இவள் முன்னவர்கள் என் இன சொந்தங்கள். உலகத்திலே ஆகச் சிறந்த கல்வியாளன் சிலையை திறந்தாண்டா ஆஸ்திரேலியால. தம்பி தங்கச்சி கேட்டு, உலகத்திலே ஆகச் சிறந்த கல்வியாளன் சிலை யாரு? அண்ணல் அம்பேத்கர் சிலை. 60,000 புத்தகங்களை கொண்ட நூலாக ஒரு உலக ஆசிய கண்டத்திலே பெரும் நூலகத்தை வைத்திருந்த பெருமகன் நம்முடைய அறிவாசா அண்ணல் அம்பேத்கர். 10,000 புத்தகம் தான் ஒரு மனிதன் படிக்கணும் வாழ்நாளில். 60,000 புத்தகங்களை படித்த அறிவாசா அண்ணல் அம்பேத்கர் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். அதை விட சான்று வேணுமாடா? வேணுமா உனக்கு? ஆம், அம்பேத்கர் சொல்ற கருத்தை நான் ஏற்கிறேன். பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் ஐயா ஜோதி பாசு, மேற்கு வங்கத்தின் முதல்வர். அங்கிருந்து குறி இங்க வந்து நீத்திருக்க. காரணம் மொழி கலப்பு. சாப்பிட்டீங்களா நீங்க? போஞ்சி சிரா மீர். நீ மகளேங்கிறான், அவன் மோளைங்கிறான். நீ அப்பாங்கிறான், அவன் அச்சாங்கிறான். நீ வாட்டர் ஃபால்ஸை மொழிபெயர்த்தி நீர்வீழ்ச்சிங்கிறான், அவன் தூய தமிழ் சொல்ல அறிவிங்கிறான். இந்த கொடுமையை தொலைக்கணும். அவள் நம் தங்கை. இங்க ரத்தத்தில் இந்து ரத்தம், இஸ்லாமிய ரத்தம், கிறிஸ்தவ ரத்தம் இல்லை தம்பி. இது வெள்ளைக்கார ரத்தம், ஆப்பிரிக்க ரத்தம், இதுவே ரத்தம்லாம் இல்லை. எவ ரத்தமும் சிவப்பு தான். அதை தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தாங்கிறான். அதை தெரிஞ்சுக்கணும் நீ. தமிழ் தேசம்னா அது ஆகாத சொல் மாதிரி தமிழ் தேசம் பேசுகிற. அப்படியே நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சோம். ஏன்னா ஆப்பிரிக்காவில் வச்சியா, ஆஸ்திரேலியாவில் வச்சியா? தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சேன். அதிலே எங்கள் பாட்டை வாயிலேயே பாடித்தான். தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாயென்று கும்பிடடி பாப்பான்ட்டான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சில பதிகாரம் என்னும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. மூச்சுக்கு 300 தடவை தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பாட்டான். அதுக்கப்புறம் தமிழ்நாடு பேர் வச்சு. இதில் நீங்கள்லாம் அறிவார்ந்த தமிழ் மக்கள், கற்றறிந்த சான்றோர் பெருமக்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், எல்லாம் அறிஞர்களாக இருக்கிறீங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்கள் உங்களுக்கு பிறந்த பிள்ளையின் பிறந்த நாளை கொண்டாடுவீர்களா? உங்கள் பிள்ளைக்கு பேர் வச்ச நாளாக கொண்டாடுவீங்கள? மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு தமிழ்நாடு என்று ஒரு மாநிலம் உருவான நாள் நவம்பர் 1. அந்த நாளை தமிழ்நாட்டு நாள் என்று நாம் தமிழர் பிள்ளைகள் கொண்டாடுவதாலேயே அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் வைத்த நாளை
தமிழ்நாடு நாளாக கொண்டாடுகிற பெருமக்கள் திராவிட மாடல் திருவாளர்கள். பேர் வச்ச நாள் இருக்குல்ல, அதான் கொண்டாடுவாங்க. இப்போ ஐயா ஸ்டாலினுக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாட்டம் கிடையாது, அவருக்கு ஸ்டாலின்னு பேர் வச்ச நாள் தான். எப்படிப்பட்ட ஆளுகள் இவர்கள்? ஆட்சி முறை எப்படிப்பட்டது? அன்புமிக்க என் தம்பிதங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, இந்த உணவு விடுதியில் உணவு இலவசம், ஆனால் சாப்பிட்டால் வாந்தி பேதி வரும், அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை. பலகை வாசல்ல விளம்பர பலகை, செய்தி பலகை, எவனும் உள்ள வரல. இந்த பேருந்தில் பயணம் செய்யலாம், யாரும் பயணம் செய்யலாம், எங்கே ஏறி எங்கேயும் போய் இறங்கலாம், கட்டணம் இலவசம். ஆனால் பேருந்தில் நிறுத்தம் இல்லை, பிரேக் இல்லை, அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை. இந்த பேருந்தில் எழுதியிருக்கு, வண்டியில் ஒரு போய் ஏறல, பிரேக் இல்லாத வண்டியில் ஏறுவேன், ஏறல. இந்த மருத்துவமனையில் மருத்துவம் இலவசம், ஆனால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எல்லா மருத்துவமனையும் எழுதியிருக்கு, எவனும் போகலை. ஆனாலும் என் அன்பு மக்களே, எல்லா டாஸ்மார்களையும் மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எல்லா பயிலும் அங்கே தான் இருக்கேன். இதுக்கு பேர் என்ன? தட் இஸ் திராவிட மாடல். தட் இஸ் மாடல் ஆஃப் டிராவிடல். டேய், கக்கூஸ் கழுவிட்டு வச்சிருப்பாடா கட்ட விளக்கமாறு. நீ இப்போ சீன பிளாஸ்டிக் குச்சி வச்சு விளக்குற. எங்கள் ஊரில் எங்கள் அம்மாலாம் அந்த இம்முங்கில் இருக்க ஈக்கி குச்சி இருக்குல்ல, அதை வச்சு விளக்கி அப்படியே விளக்கி இவ்வளோ கட்டையாக இருக்கும். அந்த விளக்கமாரை வச்சு இவங்களை வெளுக்கணும்டா. இது ஒரு மாடல், இது ஒரு ஆடல். யாரோ சொல்லி கொடுக்குறேன், ஏங்க அது கேவலப்படுதுங்க, அப்படி பேசுறதுனால சிரிக்கிறான் ஜன, விட்டுருங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. கொக்கோடும் எங்க உலகத்தில் இப்படி ஒரு சுரண்டல்வாதிகள், இப்படி ஒரு சீட்டிங் சிட் ஃபண்டுக்காரனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சிட் ஃபண்ட்னா சீட் பண்ணுவான்னு அர்த்தம். நீ அப்படி தான், அதான் சீட்டிங் ஃபண்டு தான் சிட் ஃபண்டாக மாதிரி இருக்கு. சிரிக்காத. நீங்கள் பேர் உண்மையிலே நடந்திருக்கா இல்லையா? 5000 கோடி சுருட்டி கொண்டு ஓட்டம், 10,000 கோடி சுருட்டி கொண்டு ஓட்டம். அப்படி தான் நீரோ மோடி ஓடனா, விஜய் மல்லையா ஓடனா, அந்த பல ஏக்கி போய் ஓடனான். இப்போ ஒரு சிட் ஃபண்டு உனக்கு கண்ணுக்கு தெரியுது பாரு, 100 ரூபா காசுரா, அது செல்லுமா செல்லாதா எவனுக்கும் தெரியாது. ஆனால் அது எப்படின்னா, அந்த காசை கொடுத்தீங்கன்னா குவார்ட்டருக்கு அதுக்கு மேலே நீ 100 ரூபா கொடுக்கணும். ஒரு காசு 100 ரூபா காசு. பாசிச எதிர்ப்பு, சனாதனத்தை வேறறுப்போம், பரிவார கும்பலை கூண்டோடு அடித்து விரட்டுவோம். 100 ரூபா காசு பல்லெழுச்சி. பாசிச எதிர்ப்பு பல்லெழுச்சி நின்றுச்சு. இந்த கொடுமையை விட கொடுமைடே, இந்த இனம் கேடுகட்டு மூளையிட்டு தெரியுது. இவரா 100 ரூபா காசுற, 100 ரூபா காசு உனக்கு வேணுமா? 10,000 ரூபா கட்டு, 10,000 ரூபா கட்டு. 100 ரூபா காசு வேணுமா? 10,000 ரூபா கட்டு. ஓடியா சார், போடு சார், காட்டணும் சார், கவு சார், இந்தா சார், வென்ற 50,000 பெரு சார், 50,000. இந்த பரதேசி பைவில் பிச்சை எடுத்து 5,000 கட்டி தோத்து போகிறது. 100 ரூபா காசு இதை வாங்கி என்னடா பண்ணுவேன்? நீ செத்து போன நெத்தியில் பொட்டா வச்சுப்பதை விட பரதேசி பழ. இது எதுக்குடா அந்த 100 ரூபா காசு? எதுக்கு சொல்லு? ஏய், எதுக்குன்னு சொல்லு. 10,000 ரூபா கொடு, 100 ரூபா காசு 10,000 ரூபா கொடு. 100 ரூபாய் வச்சுக்க. 100 மரக்கண்ணு நெட்டியா தம்பி, நீ நல்ல பிள்ளைப்பா, உனக்கு தலைவருடைய காசுப்பா, நினைவா வச்சுக்கப்பா, பரிசுப்பா. ஏப்பா நீ அதிகமாக ரத்தம் கொடுத்துருக்கியா தம்பி, குருதி கொடுத்துருக்கியா, உனக்கு தலைவருடைய காசை இப்போ இருக்க தலைவர் கொடுப்பாருப்பா, பெருமையாக கொடுப்பாருப்பா. வேற என்ன உறுப்பு தானம் பண்ணியிருக்கியா? உனக்குப்பா. வேற என்ன பண்ண? சமூக சேவை படிக்க முடியாத பிள்ளைகளை படிக்க வைக்கிறியாப்பா, இந்தா. பசியோடு கிடக்கிறவங்களுக்கு உணவு கொண்டு கொடுக்குறியாப்பா, உனக்கு இந்தா. இப்போ என் தம்பி ஃபவுசான் இருக்கான், வெள்ள நேரத்தில் அவனுக்கு எந்த இதுவும் தெரியாது, யாருன்னே தெரியாது. அவனா ஒரு 100 பேருக்கு பிரியாணி ஆக்கி, பிரியாணி தான், சோறு கிடையாது, பிரியாணி ஆக்கி ஒரு முச்சக்கர வண்டியில் ஏற்றிக்கிட்டு போயிட்டு போகிற வர வீடுகளுக்கெல்லாம் இடுப்பளவில் போய் நீந்தி கொடுத்தான். அப்போ ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு தங்கச்சி பேசுது, எவனோ கேட்குறான். அதுலேயும் அவன் தண்ணிக்கு நின்றுக்கிட்டு, ஒரு வாரமாக எங்களை யாரும் பார்க்கல. அந்த ஒரு தம்பி வந்து எங்களுக்கு வீடுக்கு வந்து சோறு கொடுத்துட்டு போகுது பிரியாணி. அப்போ சீமான் தம்பி கெத்து தானே அப்படிங்குது. அது சீமான் தம்பி நான் கெத்து தானே, அதான் அவார்டா, அது ரிவார்டா. அதுக்கு 100 காசு இல்லை, 100 கோடி கூட கொடுக்கலாம். அதை விட்டுவிட்டு உனக்கு 100 ரூபா காசு வேணுமா? தலைவர் காசு. இவர் தான் செக்கெழுத்த செம்மல், இவர் தான்டா, இவர் தான் 8 மாதங்கள் வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட பெரும் புரட்சியாளர்கள் மருதீரவர் வாரிசு அவர் தான். கணவனை ஐயோ விடுப்பா,
என்னத்தையாவது பேசி 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பேசித்தான் 13 வருஷம் இங்கே பேசித்தான் என் மீனவனை அடிச்சுன்னா உன் மாணவனை அடிப்பேன். அலுவலகம் போய் சேரல, பின்னாடியே காவல்துறை வந்து கமான் சீமான் கமான் எங்க வாப்பா வாப்பா புழல்ல கொண்டு அடைக்க போய் உள்ள போய் பெட்டி தூக்கிட்டு போனவனை ஓடி அந்த வண்டியில் இருக்கு டயரு தேயுது, புகையை மூக்கில் அடிக்குது, அப்படியே பறக்குது. இங்கிலீஷ் படம்லாம் அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் வேலூரில் கொண்டு அடைச்சிட்டேன் 6 மாதம். இப்போ என்ன தெரியுமில்ல, உறுதியாக வழக்கு இருக்கு. ஏன்னா என் தங்கச்சியெல்லாம் பேசினா அது ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு பயங்கரன்னா நீங்கள் அவ்வளவு கருத்து செறிவுள்ள பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நேரம் பத்தல என்ன ஏதோ போனா போகுது கடைசியாக பேசிட்டு போல விட்டுருக்காங்க. அதில் எங்கள் அம்மா கிருஷ்ணர் ஜகான் என்ன ஏன் நீ ஸ்டாப் பண்ணாய், நீ ஏன் இறக்கினாய்? அதுக்கு சின்னவனை தான் விடணும் மாவீரன். ஒய் ஆங்கிரி பி ஹாப்பிமா, அதான் அவர் ஆங்கிரியா தான் சொல்லுவார். ஏதாவது சொன்னோம்னா எங்கள் வீட்டில் வீரான்னு ஒருத்தர் இருக்கான், அவனை வந்து அவங்க அம்மா திட்டு வீரா ஒய் ஆங்கிரி ஒன்றே இல்லைடா அவன் அண்ணன்னு சொல்கிறேன்டா அப்படின்னு பி ஹாப்பி அப்படின்ட்டு போவான். அது மாதிரி அம்மாவுக்கு சொல்கிறேன் ஒய் ஆங்கிரி ஆல்வேஸ் பி ஹாப்பி. இந்த மேடையில் இன்னொரு மேடை நமக்கு ஒன்று ஒரு பிரச்சனையா ஒரு தங்கச்சிக்கு எடுத்திருக்கான் அன்னைக்கு, நாளைக்கு எங்கே பண்ணுவானோ எவன் பண்ணுவானோ ஏதோ ஒரு பிரச்சனை போராடிட்டே இருக்கணும். நமக்கு போராடுவதற்கே பிறந்தவங்க நம்ம. என் பங்காளி வடிவேல் சொன்னோம்ல, நாங்கள்லாம் படுக்கும்போது 2 புல்லட்டை சாப்பிட்டு தலைவலி காய்ச்சனா 2 புல்லட்டு தாண்டே பிரச்சனைகளே போர்வையாக போத்துட்டு தூங்குறவங்கடா. அப்படி நம்ம பிரச்சனைகளே பிறந்து பிரச்சனைகளே வளர்ந்து பிரச்சனையிலே பெட்ஷீட்டா போட்டு படுத்து அதுதான் நான் காலையில் எந்திரிச்சோன்னே பாக்கி திரிச்சுமில்ல இன்னைக்கு என்னப்பா பிரச்சனை, அது ஒன்றும் இல்லைன்னு இனிமேல் வந்தால் சொல்கிறேன்னே. ஐயோ என்னை பற்றி அம்மா இந்த வாரத்தை எங்கிருந்து வேண்டி வந்தாங்களோ இந்த தமிழ் சமூக மக்கள். அதனால் அந்த ஐயனார் போய் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், அதனால் அந்த 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வாங்கினால அனுமதி. தயவுசெய்து காவல்துறை அதிகாரிகளே அதை மேலே போடுங்க வழக்க, எங்களை விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். எங்கள் கோட்பாடை தெரிஞ்சுக்கிறீங்க, வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு, சிறை அதை நிறை, தடை அதை உடை, படையை பெருக்கு தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. இதுதான் எங்களுக்கு எங்கள் கோட்பாடு. 138 வழக்கு இதில் போட்டால் 139 39 40 அப்போ 41 இப்படி எண்ணிட்டு போவோமே வெளியே. ஜெயில் கட்டினது எங்களுக்கு தான். பங்காளி வடிவேல் சொல்லல, சிறைப்பறவிடா நாங்கள்லாம் சிறைப்பறவிடா. எத்தனை எஃப்ஐஆரை பார்த்துருக்கு. அதனால் இந்த வன்புணர்வு படுகொலையை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அது தண்டிக்கப்பட்டார்கள் குற்றவாளிகள் என்கிற செய்தி வராமல் காலம் கடத்தி கொண்டு போவதுதான் மிகுந்த மனவழியை தருது. தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தது, அவள் பட்ட அந்த உயிர் வலி, அவள் பட்ட அந்த துயரத்தையும் தாண்டி அதை மூடி மறைக்க அவ மேலே குற்றச்சாட்டு. அவள் கஞ்சா குடிப்பா, அவள் பல பேரோட தொடர்பு, இதெல்லாம் எப்படி இது பாருங்க. ஆனாலும் நம்ம வந்து பெண்களை போற்றோம், கங்கைங்கிறோம், காவிரிங்கிறோம், யமுனாங்கிறோம், சரஸ்வதிங்கிறோம், தெய்வங்களை எல்லாம் பெண் தெய்வங்களாக வச்சுருக்கோம். அவளை கற்பழித்து கொன்னுட்டு அந்த மண்ணில் தான் சரஸ்வதி பூஜை நடத்துகிறோம். என்னை எடுத்துக்கிறங்க, நாங்கள் சைவர்கள் என்று காட்டுவதற்காக நான் திருநீர் அணிய ஆரம்பித்தேன். எனக்கு இந்த பழக்கம் இல்லை, இறை நம்பிக்கையற்றவன். ஆனால் இந்த பணியை செய்ய வரும்போது என் தலைவனுக்கும் கிடையாது. ஆனால் ஒரு தேசிய விடுதலைக்கு நிற்கிற மகன், ஈழ தாயகத்தை என் தலைவன் வென்றிருந்தால் தமிழ்